வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 23 அத்தியாயம் 44 முதல் 56. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2 கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த மக்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்தபோது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த பெண்களும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு எனும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியானவனுமாயிருந்தான். அவன் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதும் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையில் வைத்தான்.